கஷ்டப்பட்டு கூட மேல வந்திருக்கலாம்டா. ஆனா புத்திசாலியா யோசிக்கிறேன்ட்டு இன்னும் கீழே போயிட்ட பாத்தியா? என் விசுவாசம் என்னைக்கும் என் அண்ணனுக்கு தான். அதுக்கு நீ சாகணும். பழைய பாக்கி கொஞ்சம் இருக்கு. எனக்குன்னு ஒரு வீடு, அதில் சொந்தம் பந்தம் அம்மா அப்பான்னு வச்சு ஒரு குடும்பத்தை என்னால் ஒன்று கொடுக்க முடியலையே. அந்த ஏக்கம்தான். நீங்கள் சொன்ன எல்லாமாவும் ஒருத்தியாக நான் உங்களுக்கு இருக்கேன். அதே போல தான் எனக்கும் நீங்கள். எதையாச்சும் போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கேடி நீ. ஏய் ஒரு நிமிஷம், இதோ வரேன். சொல்கிறா மாப்பிள்ள. அடேய், உனக்காக இங்கே வேலை வாங்கி கொடுத்தா அப்படியே உன் பொண்டாட்டி ஊர்லேயே தங்கிட்ட போல. ஆமாம், எப்போ வரும் நீ? டேய் மாப்பிள்ள, எங்கள் மாமா என்ன வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துக்கோன்னு சொல்லிட்டாரா. ஓ, அப்போ கஷ்டப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தேன்னா கேன பையில மாப்பிள்ள முடிக்க விட்றா. அந்த வாரத்துக்குள்ளாவே தஞ்சாவூருக்கு வர யோசனையில தான் இருந்தேன். இதோ பாடுறா மாப்பிள்ள, அவன் ஊரில் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கானுங்க. உனக்கு ரொம்பலாம் சொல்லி புரியக்கணும்னு இல்லை, பார்த்துக்கோ. வந்துடுவேன்யா. சரி பாரு. அன்றைக்கி தான் நான் கைலாசனோட வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆளாக சேர்ந்தேன். ஆரம்பத்தில் நான் என் வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனாலுமே நாங்கள் வேலை செய்கிற கொஞ்ச நாளுக்குள்ளேயே எனக்கு கைலாஷ் அடிக்கடி பார்க்கும்போது அவனை மாதிரியே சம்பாதிக்கணுன்ற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். கைலாஷோட வலது கையாக இருக்க கரனுக்கு அங்கே அவனுக்குன்னு கிடைக்கிற மரியாதையையும் அடிக்கடி கொடுக்குற பொறுப்பையும் பார்க்கும்போது எனக்கு அவன் மேலே ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருந்தது. இது இப்படியே 3 மாதம் போயிடுச்சு. நன்றிப்பா. அண்ணா வணக்கண்ணே. 200 வச்சுக்கோ. நன்றிண்ணே. சரிண்ணே. கரணே அண்ணே, கைலாசண்ணே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய உத்வேகமாக இருக்காரியா. அவர் மாதிரி எப்படி அவர் பிஸ்னஸ் மைண்ட் உள்ள ஆளாகிறது? அண்ணே அதுக்கெல்லாம் நிறைய உழைக்கணுண்ணே. ஏய் அது கரெக்டு தான்டா. நான் அப்பப்போ நீ கணக்கு எழுதுறதுலாம் பார்ப்பேன். என்னடா இவர் செய்கிற வேலையை தாண்டி இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, சரி அதுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான மூளை வேணும் போனலாம் யோசிப்பேன். அப்போ தப்புண்ணே, கணக்கு எழுதும்போது அப்படிலாம் பார்க்கக்கூடாதுண்ணே. டேய் தப்பா எதுவும் இல்லைடா, நம்மளாம் ஒரு கீழே தானே உழைக்கிறோம். சரி நமக்குலாம் ஒரு கனவு இருக்காதா, அந்த ஏக்கத்தில் பார்த்தேன்டா. அடப்பாவி. சரிடா தப்புண்ணா, ஏதாச்சும் மன்னிச்சிடுறேன். நான் எதுவுமே கேட்கல. சரியா மன்னிச்சிடுறா. வேணாண்டா வேணாண்டா விட்றா. அட ஒரு நிமிஷம் வாங்கண்ணே. சரி வேணாண்டா, நான் சொல்கிறேன் வாங்கண்ணே. என்ன சொல்கிறா? அவர் இது மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காருண்ணே.
அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. என்னடா சொல்ற? தஞ்சாவூரில் எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் தன்னோட பினாமிக மூலமாக திருச்சி புதுக்கோட்டையிலேருந்து அரசாங்கத்துக்கே தெரியாமல் சட்டவிரோதமாக மலையை குடைஞ்சு கிரனைட்டை எடுத்து சேல் பண்ணுறதே நம்ம அண்ணன் தான். இதுக்கு அரசியல்வாதிகளும் உடந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட கல்குவாரிகளை ஹேண்டில் பண்ணுற பினாமியே நம்ம அண்ணன் தான். வாரத்தில் ஒரு நாள் நம்ம அண்ணனை எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டார். அவர் சென்னையில் தன்னோட கீப்பை பார்க்குறதுக்காக போயிடுவார். கீப்புனா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைண்ணே, அது அவரோட மெயின் பிஸ்னஸை தான் கீப்புன்னு நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டு போவார். அது மட்டும் கிடையாது, எண்ணூர்லேருந்து வர இல்லீகல் ட்ரக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூலு காலேஜில் இருக்க சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் விற்று அது மூலமாகவும் காசு பார்ப்பாரு. கட்ட பஞ்சாயத்துன்னு வந்துருச்சுன்னா சின்னவன் பெரியவன்லாம் பார்க்க மாட்டார், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். கவர்மெண்ட்டோட புறம்போக்கு இடத்த மக்கள்கிட்ட ரியல் எஸ்டேட்டுன்ற பேரில் விற்று அது மூலமாகவும் காசு பார்ப்பாரு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ விஷயம் எனக்கு தெரியுன்றது கூட அவர் தெரியாது. உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அவர் தெரியாமல் பார்த்துக்கோங்க. ஏய் என்னடா அண்ணன் தம்பிமா பழகுறோம், நான் எப்பட்றா? சரிண்ணே. சேகரு, வண்டி ரெடி பண்ண. சரிண்ணா. மார்க்கெட் போகணும்டா. போயிடலாம். நான் வரேண்ணே. பார்த்து. அன்னைக்கு முடிவு பண்ண என் ஆக்கிரமிப்பை உடனே ஆரம்பிக்கணும்னு. ஆசைப்படுற இடம் பெருசுனா வர சண்டை சச்சரவுகளை பார்த்துக்கலான்ற முடிவில் ஒரு நாள் அறையில் இருக்க பணப்பெட்டியை திருட்டுத்தனமாக எடுத்தேன். அடுத்த நாள் நான் நினச்ச மாதிரியே கைலாஷ் தன்னோட வலது கையாக இருக்கக்கூடிய கரனை வேலை செய்கிற எல்லாரும் முன்னாடி திட்டி விட்டார். கரணை அவரோட தம்பியா பார்த்த காரணத்தினாலேயும் காசை அவன்தான் எடுத்தான்ற சரியான ஆதாரம் இல்லாததுனாலேயும் அவனை திட்டினதோட மட்டும் விட்டுட்டாரு. ஏய் வேலை பாப்பா. இது இதோட நிற்க போகிறது இல்லை, எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து எப்படி புடுங்குறன்னு மட்டும் பாருங்கடா. இது நான் இப்போ நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு தான். என்னை நான் அனாதன்னு இது வரைக்கும் நினச்சதே கிடையாது. ஏன்னா என் குடும்பத்துக்காக இன்னும் நான் இருக்கேன், இப்போ எனக்காக நீயும் இருக்க. வந்துட்டியா? நான் உனக்கு ஒரு கொலுசு வாங்கி அனுப்பி விட்டுருந்தேனே, எப்படி இருந்துச்சு? பாத்தியா, ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. அப்போ ஓகே. டேய், எங்கடா போன? திரும்ப வாடா. ஓ, உண்மையாவே வந்துட்டியா? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இந்த ராத்திரி இங்க வந்தீங்க? நீதான் வேணும். வீட்ல யாரும் இல்லாத நேரம் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க, கிளம்புங்க. ஒரு நிமிஷம் இறக்கி விட்டு. அந்த தாலி அவுத்துருமா, பார்க்க நல்லாவே இல்லை. எனக்கு கூட தான் உன் லுங்கிய பிடிக்கல,
அவுத்துட்டு ஊர் ஃபுல்லா சுத்துறியா? கல்யாணம் திமிரில் பேசுகிறேன். நான் நினச்சா உன்னை விட அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண முடியும். அப்போ நினைக்க வேண்டியது தானே. அதெல்லாம் நீ சொல்லாத. அப்போ கதவை மூடுற, டோரை பார்த்து பேசிக்கிறேன். நக்கலாக பேசாத. ஒரே ஒரு விஷயந்தான், வாழா இப்போ வந்தவன் வெறும் புருஷன். ஆனால் நான் உன்னை இத்தனை பார்த்து காதலிச்சிருக்கேன். என் கேஸ் எப்போவே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். இவங்க என்னத்தில் என்ன பண்ணுறான்? நீ வேணா பாரு, வாழா உன்னை நல்லா யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போக தான் போகிறான். அதெல்லாம் பார்க்க தான் போகிறேன். டேய் டி, இந்த நேரத்தில் நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்க? வாடா போலாம். ஏய் கவனிரா, இப்போ கூட பாரு, கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுதா, நீ இங்கே இருக்க. அவன் எங்கே இருக்கானோ, எவன் கூட இருக்கானோ, என்ன பண்ணிட்டு இருக்கானோ யார். இன்னொரு வார்த்தை என் புருஷனை பத்தி தப்பா பேசுன கொன்னே போட்டுருவேன். கூட்டிட்டு போங்க நான் இவரை. டேய் வாடா போலாம். ஏய் ஒரு சரிடா டீனா, டேய் நீ என்ன 2வதா கல்யாணம் டேய் பண்ணினாலும் ஏன்டா பரவாயில்ல. தவளமா பேசிட்டு இருக்க? வாடா ஆனா போலாம். அந்த பாலாவை மட்டும் டேய். நம்பவே நம்பாத. அடி ஏய், ஏய், வாடான்னு இருடா. நான் நீங்க தான் வந்தீங்கன்னு நினைச்சு கதவை திறந்தேன். குடி போதில அவன் இஷ்டத்துக்கு எப்படிங்க இங்க வந்து இப்படி எல்லாம் பேசலாம்? பேசுகிறவங்க 1000 பேசுவாங்கம்மா, அதெல்லாம் பெருசாக மனசில் எடுத்துக்காதம்மா. மாமா ம் சொல்லு. நான் என்ன மாமா உன்னை என்கிட்ட பேசணும் ரொம்ப கொடுமைப்படுத்துறனோ? சேச்சா, நீ கொடுமைலாம் படுத்தல. நான் அப்பப்போ கொஞ்சம் சண்டை போடுவேன், அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். 4 மாசம் ஆச்சுடா மாமா உன்னை நேர்ல பார்த்து. ம் நான் நார்மலா பேசினா நீ 2 நிமிஷம் தான் பேசுவ. ம் அதே சண்டை போட்டேன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப நேரம் பேசுவேன். இதை ஒரு சாக்கா வச்சு இப்போ ஒரு சண்டையை போட்டுறாதம்மா, கண்ட்ரோல் பண்ணிக்கோமா. பரவாயில்ல, நான் சண்டை எல்லாம் போட வேண்டாம். ம். நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் உன்னை தவிர்க்கவே மாட்டேன், நீ என்ன வேணாலும் பேசு. மாமா ம் இன்னொரு விஷயம்டா, இன்னைக்கு நான் என்னெல்லாம் சமைச்சேன் தெரியுமா? சிக்கனு, மட்டனு, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, சாம்பார். ஹலோ அண்ணே, இந்த கைலாசனோட காசை காணலண்ணே. இந்த கறந்து போய் ஏன் மேல சந்தேகப்பட்டு என்னைய வந்து ஏறிட்டு இருக்காருண்ணே. அப்புறம் இறால் ஃப்ரை, நண்டு. என்னால ரொம்ப நேரம் சமாளிக்க முடியலண்ணே. நானே உண்மையை பயத்துல உலகிற போல இருக்குண்ணே. என்னடா சொல்கிற? அவன் பேசுறத பார்த்தா நான் தான் இப்பவே எல்லாமே பண்ணேன்னு சொல்லிட்டு கைலாசன் சொல்லிடுவான் போல இருக்குண்ணே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் வானே. நான் உடனே வரேன், நீ அங்கேயே இரு. வானே. ஆனா இங்க நீ மட்டும் இருந்திருந்தா கையை நக்கி நக்கி சாப்பிட்டுப்ப தெரியுமா? டீனா, கேக்குறியா? நான் அப்புறம் கூப்பிட்றேன். டேய் ஹலோ. ஏய், நீ முழிக்கிற மொழியே சரியில்லை. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ, இல்லைன்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணா என்ன பண்ணுவார்னு தெரியாது. நான் எடுக்கல, என்ன சொல்லிட்டு இருக்க நீங்க? ஏய், இவ்வளவு நாளா கடையில நானும் உன்னை பார்த்துட்டு தான்டா இருக்கேன். இப்ப ரீசனா உன் நடவடிக்கையே சரியில்லை. அவனை கண்டிப்பா நீ தானே எடுத்திருப்ப. யோ, நீ தான் என் கல்லால உட்காந்துருக்க. அப்ப நீ தானே எடுத்துருக்கணும். இல்ல புரியல, என்னது நான் எடுத்தனா? ஆமா, நீ தான் எடுத்திருப்ப. அப்படியே திருப்பி வரியா நீ இப்போ? இத்தனை வருஷமா கல்யாண நான் தானடா உட்காந்துருக்கேன். அப்பெல்லாம் எதுவுமே காணாம போலையே, இப்ப மட்டும் காணாம போச்சுன்னா நீ தான்டா காரணம். ஒழுங்குமுறையா உண்மையை ஒத்துக்கிறா. யோ என்னையா ஒண்ணா மண்ணா பழகிட்டு நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்க? சட்டையை விடியா வச்சுட்டு. இதை பத்தி நல்லா தெரியும்டா. நீ தான்டா காரணம், ஒத்துக்க உண்மையா. பாருண்ணா, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. கைலாசன் நான் காசு காணன்னு சொன்னார்ல, அதை இந்த நாய் தான் எடுத்துருப்பான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பலனா நான் எடுக்கலண்ணா, இவன் எடுத்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா? டேய் கர்ணே, எப்படிடா சொல்ற? அண்ணே, அவன் முன்ன மாதிரி கடையை கரெக்ட் டைம்க்கு சாத்த மாட்டானே, லேட்டா தான் சாத்துறான். அது மட்டும் இல்லாம என் சொல் பேச்சு அவன் கேட்கவே மாட்டானே. கண்டிப்பா வந்தா எடுத்திருப்பான். ஒழுங்குமுறையா உண்மையை ஒத்துக்கலனா அண்ணன் தெரிஞ்சா என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. அண்ணன் எடுத்து அர்த்தமா? இத்தனை வருஷமா நான் தான் கடையில வேலை பார்த்துட்டு இருக்கேன். அன்னைக்கு அந்த ஆள் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தும் போது வேடிக்கை மாதிரி தானே பார்த்துட்டு இருந்தீங்க. கன்ஃபார்மா வந்தா எடுத்துக்கான். ஒழுங்குமுறையா ஒத்துக்கலனா அண்ணன் தெரிஞ்சா என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. அந்த ஆள அன்னைக்கு ஒன்னதே சொன்னாரு, என்னையே கொத்துறா. டேய் பத்தி எனக்கு நல்லா கர்ணே, தெரியும். ஒழுங்கா சாரிடா தம்பி. ஏன்னா
என்னண்ணே? காசு ஏதாவது தேவைப்படுதாடா? ஏய் நீயும் மாறா உன்னை போய் அண்ணன் கூப்பிட்டனடா. இருங்கடா உங்க எல்லாரும் அண்ணன்ட்ட சொல்லி நீங்க என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஏனே நீ வேற ஒத்துக்கின. ஐயோ ப்ளீஸ் ஐயோ பண்ணாதே ஐயோ டேய் டேய், கால்லாம் நீ வேற பண்ணாதே. இருடா, நீ டேய், விட்றா. பொறுமையா இருடா இரு. டேய் 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 கரணே வச்சுடா. நீ அமைதியாடுறா. தேவையில்லாம கையெல்லாம் வச்சு ஐயோ பண்ணாதே ஐயோ நாங்க ஏதோ வயித்து குழப்புக்கு பண்ணிட்டோம். ஏய் சொல்லு கர்ணு. அண்ணா பாலாவும் கார்த்தி ஏன் மேல அப்படி பணம் பண்ற? எடுத்துக்கானுங்க. ஏய் கேட்க மாட்டேங்கடா. டேய் பாலாவும் கார்த்தி தானே. பாலானே இத நான் கேஸ்னே வானே. என்ன சந்தேகம் பண்ணீங்களே? ஐயோ அண்ணா பாலாவும் கார்த்தி தானே. அப்படி பண்ணி தொலைற. கேக்குதா? அண்ணா நீங்க வெளில வாங்கடா. அண்ணா நீங்க வெளில வந்து பேசுங்கடா. அண்ணா அவனுங்க தானே எடுத்துக்கான். ஹலோ அண்ணா பாலாவும் கார்த்தி. அண்ணே ஹலோ டேய் தம்பி. அண்ணே சொல்லுங்கண்ணே. கரண் பையன் கால் அடிச்சியாண்டா, சிக்னல் கிடைக்கல. திருப்பி அடிச்சா எடுக்க மாட்டேங்கியா, என்ன மேட்ரு? அண்ணே நம்ம பணத்தை கலண்ணே அது கரண்ட் பை தானே எடுத்திருக்கான். என்னடா சொல்ற? எப்படி தெரியும் உனக்கு? அண்ணே பாலனை தானே கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லாம இங்க ஒரே சண்டையா போயிட்டு இருக்குண்ணே. கூடவே இருந்துகிட்டு நாய். ஏய் இப்போ கரண் எங்க இருக்கா? அண்ணே நீங்க வரவானே பாலனை பார்த்து பாப்பலண்ணே. அந்த நாயை துண்டு துண்டா வெட்டி கடல்ல தூக்கி போட்டுங்கடா. சரிண்ணே நாங்க பாத்துக்கிறோண்ணே. அண்ணே கைலாசண்ணே கரணை கடல் தூக்கி போட சொல்லிட்டாருண்ணே. போட்டுரு. சரிண்ணே. டேய். நான் இப்போ என்ன சொல்லுவேன், நீங்கள் தான் கவனிப்பீங்களா? ம். சொல்லி தலை மேலே ஏறி உட்கார்ற தண்டப்பு ட்ரெண்டு. நான் உன்னை விட்டுருந்தேன்னு வச்சுக்கோ, நீ என்ன முடிச்சிருப்ப. அதான்